தேசிய இன விடுதலை களத்தில் தன்னுயிரிய இந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிற என்னுயிர் அண்ணன் அம்பேத்ராஜன் அவர்களுடைய அறிமுகம் செய்கிற பொதுக்கூட்டமும் மாம்பாக்கத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டுள்ள ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் வினோத் அவர்களே, நாகர்சேனையினுடைய தலைவராக இருக்கிற அருங்குணம் விநாயகம் அவர்களே, இப்பகுதி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபார பெருங்குடி மக்களே, இந்த நிகழ்விற்கு பாதுகாப்பு வழங்கி அனுமதி வழங்கி பாதுகாத்துக் கொண்டிருக்கிற காவல்துறை நண்பர்களே, தேர்தல் ஆணைய பொறுப்பாளர்களே, நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில, மண்டல, நகர அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நாம் தமிழர் கட்சி மற்ற அரசியல் கட்சிகள் போல தேர்தலை சந்திப்பதில்லை. ஏனென்றால் திமுகவும் அதிமுகவும் எப்படி தேர்தலை சந்திக்கிறார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். குறிப்பாக இந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் இந்த மண்ணை காப்போம், மொழியை காப்போம், நாட்டை காப்போம் என்று ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் 1967க்கு பிறகாக இந்த மண்ணில் எத்தகைய சாதனைகளை செய்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அறிஞர் அண்ணாவின் மறைவிற்கு பிறகாக கருணாநிதியின் கையில் என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் போனதோ அன்று தொடங்கி இன்று அவருடைய மகன் பேரன் என்று திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே திருடர்களின் கழகம் என்கின்ற இடத்தை வந்து நகர்ந்து அடர்ந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக மற்றும் ஒரு அரசியல் கட்சியை தொடங்குகிறேன் என்கிற பெயரிலே தொடங்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் உங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சியை தொடங்கினார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக தொடங்கிய எம்ஜிஆர் காலகட்டத்திலும் உங்களுக்கு தெரியும், பெருக்கெடுத்த லஞ்சம், ஊழல், தனியார் மயம், தாராளமயம் என்று அனைத்தும் தனியார் மயமாக, தாராளமயமாக அள்ளி கொடுத்தது எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்தில் தான். கல்வி தனியார் மயமானது அந்த காலகட்டத்தில் தான். இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்க சூறையாடுவதற்கு முதலாக அனுமதி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் காலத்தில் தான். இங்கே சகோதரத்துவமாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் RSS சித்தாந்தத்தை ஏற்று வருகின்ற இந்து முன்னணி தொடங்குவதற்கும் அதற்கு பாதுகாப்பும் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்படி தமிழ்நாட்டில் நடந்த அனைத்து நாசகர திட்டங்களுக்கும், இயற்கை வள கொள்ளைக்கும், ஊழலுக்கும் முக்கிய காரணமாக அமைந்தது திமுகவும் அதிமுகவும். எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு கட்சி இரண்டாக பிளந்த போது செல்வி ஜெயலலிதா ஒரு அணியாகவும், ஜானகி அவர்கள் தலைமையில ஒரு அணியாகவும் போட்டியிட்டார்கள். அப்பொழுது கெடு வாய்ப்பாக அத்தனை ஆண்டு காலம் எம்ஜிஆரை வெல்ல முடியாத கருணாநிதி அவர்கள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார். 2 ஆண்டுகளிலே ஆட்சி கலைக்கப்பட்டது. கலைக்கப்பட்ட ஆட்சி 1991 போது அன்றைக்கு பிரதம வேட்பாளராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்களினுடைய படுகொலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி அடைந்து ஜெயலலிதா அவர்கள் இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்தால், அப்பொழுது அறுதி பெரும்பான்மையில் வென்றதால் அவர்களை கேள்வி கேட்பதற்கு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியே இல்லை. வெறும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வென்று சட்டமன்றம் சென்றார்கள். மற்ற எல்லோரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணியிலே இருந்த அனைவரும் வென்றார்கள். அப்படி வென்று போய் அசுரபலத்தோடு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த செல்வி ஜெயலலிதா செய்தது என்னவென்றால், பெருத்த ஊழல், லஞ்சம், கரை எங்கெல்லாம் கை வைக்க முடியுமோ அனைத்தையும் செய்து முடித்தார் செல்வி ஜெயலலிதா அவர்களும் அவர் ஆட்சி காலகட்டத்தில் இருந்த அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும். அதற்கு பிறகு 96
கருணாநிதியும் காங்கிரஸ் கட்சியில் இருந்து பிரிந்து வந்த தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவராக இருந்த ஜி.கே. மூப்பனார் அவர்களும் இணைந்து ஒரு கூட்டணியை தொடங்கினார்கள். அந்த கூட்டணி ஒரு முழக்கத்தை வைத்தது. இனி செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டால் தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று தமிழக வீதி எங்கும் முழங்கினார்கள், கொட்டி முழங்கினார்கள். அன்றைக்கு பல ஆதரவுகள் உண்மையிலே ஜெயலலிதா அவர்களை ஆட்சி அதிகாரத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் மத்தியிலும் எழுந்து ஓடியது. ஏனென்றால் அவ்வளவு அட்டுழியம், சாராயம், கட்ட பஞ்சாயத்து, இடநிலவ அபகரிப்பு என்று தொடர்ச்சியாக 91 96 வரைக்கும் அவரை கேள்வி கேட்பதற்கே ஆள் இல்லாமல் போனதால் அவர்கள் நினைத்ததை எல்லாம் செய்து முடித்தார்கள். அப்பொழுது முப்பெரும் துறை 2 துறைகளை வைத்திருந்த அமைச்சர் பெருமக்கள் செய்த ஊழல்கள் பெருத்த ஊழல். சுடுகாட்டிலே ஊழல் செய்தார்கள், சுடுகாட்டுக்கு கூரை போடுவதிலே ஊழல் செய்தார்கள். அவர்கள் செய்யாத எந்த துறையிலும் ஊழல் இல்லாமல் அனைத்து துறைகளிலும் ஊழலை செய்து தொடங்கி வைத்தார்கள் 91 96 வரைக்கும். ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனுக்கு நடத்தின திருமணம் உங்களுக்கு தெரியும். அவ்வளவு பெரிய ஆடம்பர திருமணத்தை தமிழ்நாட்டில் இதுவரை எந்த தலைவர்களும் நடத்தவில்லை. அந்த அளவிற்கு ஆடம்பர திருமணத்தை நடத்தினார்கள். செல்வி ஜெயலலிதா அவர்களின் வீடுகளில் இருந்த பட்டு சேலைகளும் நகைகளும் வீட்டில் இருந்து அபகரிக்கப்பட்டது 96 ஆட்சி மாற்றத்திற்காக. 96 அப்பொழுது சூப்பர் ஸ்டாராக இருந்த ரஜினிகாந்த் அவர்களும் கூட திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து அன்றைக்கு களத்தில் நின்றார். அதிமுக தோல்வி அடைந்தது. 96 திரும்பவும் கருணாநிதியினுடைய ஆட்சியை இந்த மக்கள் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு 2001 காலகட்டத்திலே திமுக பாஜகவோடு கூட்டணியில் இருந்தது. 99 பாஜகவை ஆதரித்த திராவிட முன்னேற்ற கழகம், அதுவரை திராவிட கழகத்திலே நாங்கள் பயின்று வந்தவர்கள், பெரியார் பாசறையிலே வளர்ந்தவர்கள், எங்களுக்கு சனாதன எதிர்ப்பு தான் முக்கியம் என்று பேசிக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியை இந்தியா முழுவதும் வேறுபடுத்துவதற்கு காரணமாக அமைந்தது திமுக. 99 அவர்களை ஆட்சி அதிகாரத்திலே அமர்த்தியது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு சொல்கிறது திராவிட முன்னேற்ற கழகம், பாஜகவை தமிழ்நாட்டில் விடக்கூடாது, விடமாட்டேன், நான் பெரியாரின் பேரன், கருணாநிதியின் மகன் என்று கொக்கரிக்கிறார் மு.க. ஸ்டாலின். இன்றைய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் திமுக தான் பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் என்று நம்புகிறார்கள். ஆனால் 99 சிவப்பு கம்பளம் விரித்து இந்தியா முழுமைக்கும் வேறுபடுத்துவதற்கு காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அன்றைக்கு அதை காரணமாக சொல்லியே செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்னார், நான் இறக்கும் வரை ஒருபோதும் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன், இது நான் உங்களுக்கு செய்து கொடுக்கிற சத்தியம் என்று இதே மெரினா பீச்சிலே நடந்த கூட்டத்திலே, பரப்புரை கூட்டத்திலே பேசினார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதை மக்கள் நம்பினார்கள். அதே போல செல்வி ஜெயலலிதா இன்னொரு உறுதியும் கொடுத்தாங்க, நான் இனி தங்க நகைகளை ஒரு பொட்டு கூட அணிய மாட்டேன், பட்டு சேலைகளை அணிய மாட்டேன், இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மடிவேன் என்று அறிவித்தார். ஏன் சொன்னார்னா 96 இருந்து 2001 வரைக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களின் மீது சொத்து குவிப்பு வழக்கு போடப்பட்டது. உங்களுக்கு தெரியும், அதுலதான் அவங்க தண்டனையாகி சிறைக்கு போனாங்க. 96 போடப்பட்ட அந்த வழக்குகளை எதிர்கொள்வதற்காக அடுத்த ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக மக்களிடம் ஒரு கருத்தை சொன்னால் மக்கள் நம்பினார்கள். 2001 செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைத்து அவரை முதலமைச்சராக மாற்றினார்கள். செல்வி ஜெயலலிதா அவர்கள் வென்று வந்ததற்கு பிறகாக அன்றைய காலகட்டத்திலே விடுதலை புலிகளை ஆதரித்து பேசுகிறவர்கள் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறார்கள் என்பதற்காக அன்றைக்கு வை கோபால்சாமி அவர்களையும் விடுதலை புலிகளை ஆதரித்து பேசுகிறவர்கள் மேலெல்லாம் பொடா சட்டத்தை ஏவி சிறைப்படுத்தினார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அப்பொழுது எதிரும் புதிருமாக இருந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கருணாநிதி அவர்களை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுத்தார். கருணாநிதியினுடைய மனித புனிதத்தனம் என்ன சொன்னுச்சுன்னா, 99 இருந்து 2004 வரை பாஜகவோடு கூட்டணி வைத்து பாஜகவோடு மத்திய அமைச்சரவையில பங்கு பெற்று அனைத்து உதவிகளையும் பெற்ற பாஜகவோடு பெற்ற திமுக 2004 பாஜகவை கலட்டி விட்டு காங்கிரஸோடு கூட்டணி வைத்து இந்தியா முழுமைக்கும் தேர்தலை சந்தித்தார்கள். காங்கிரஸ் அப்பொழுது மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. அப்பொழுதும் அதிகாரத்தை பெற்றது திமுக. 40க்கு 40 திமுக வெல்வதற்கு, திமுக கூட்டணி வெல்வதற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்க. அன்றைக்கும் இஸ்லாமிய கிறிஸ்தவர் மக்கள்
நம்பினார்கள். திமுக மீண்டும் நம்மளை காப்பாற்றும் என்று நம்பினார்கள். 99ல திமுக அங்க பாஜகவை வெல்ல வைத்ததற்கு பிறகாக உங்களுக்கு கோவை கலவரம் தெரியும். வீடுகளுக்குள் புகுந்து இஸ்லாமியர்களின் வீடுகளுக்குள் புகுந்து ஒவ்வொரு இஸ்லாமியர்களையும் அடித்து கொடுமைப்படுத்தி சிறைப்படுத்திய திமுக அன்றைக்கு இருந்த கருணாநிதி இன்றைக்கு வரைக்கும் அந்த இஸ்லாமியர்கள் சிறைவாசத்தில் இருக்கிறார்கள். 99ல சிறைக்கு சென்றவர்கள் சும்மா சிறை கிடையாது. அவர்களுக்கு விசாரணை என்று 15 நாட்களுக்கு ஒரு முறை சாதாரணமாக ஒரு வழக்கிலே சிறைக்கு போனார். 15 நாட்களுக்கு ஒரு முறை நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்த வேண்டும். இதுவரை அவர்கள் சிறையை விட்டு வெளியே வரவில்லை. உள்ளையிலேயே ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டது கோவை சிறைச்சாலையில. அங்கேயே விசாரணை நடைபெற்றது. விசாரித்து அங்கேயே தண்டனை கொடுக்கப்பட்டது. விசாரணை கைதிகளாகவே பல ஆண்டுகள் சிறையில் இருந்தார்கள். ஆனாலும் இந்த இஸ்லாமிய மக்கள் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். கருணாநிதி தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான், திமுக தான் பாஜகவை வளர விடாமல் தடுக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். 2001ல மீண்டும் செல்வி ஜெயலலிதா வென்று வந்ததற்கு பிறகாக 2004ல 40க்கு 40 ஜெயிச்சு மத்திய அமைச்சரவைக்கு போனதுக்கு பிறகாக திரும்பவும் திமுக சொல்லிச்சு பாஜகவோடு நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம், பாஜகவோடு நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இந்தியா முழுமைக்கும் அந்த 5 ஆண்டுகளிலே பாஜக இந்தியா முழுமைக்கும் தங்களுக்கு வேண்டிய அதிகாரிகளையும் நீதிபதிகளையும் தங்களுக்கு வேண்டிய அனைத்து பியூரோகிராட்ஸையும் இந்தியா முழுமைக்கும் நிறைவேற்றார்கள். 2004ல் மீண்டும் காங்கிரஸ் வென்று வந்தது. கருணாநிதியின் ஆட்சி 2006ல் வர வேண்டும் என்பதற்காக கருணாநிதி அன்றைக்கு ஒரு ரகசிய திட்டத்தை போட்டார். என்ன போட்டார்னா, நான் உங்களுக்கு இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் என்று 2006 தேர்தல் அறிக்கையிலே அறிவித்தார். அப்பொழுது தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை எவ்வளவு இருந்துச்சுன்னா வெறும் 27,000 கோடி தான் தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை இருந்தது. 2006ல கருணாநிதி சொன்ன அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் என்ற அந்த அறிவிப்பு தான் தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் என்று கருணாநிதி அறிவித்தார். மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, எல்லா வீட்டுக்கும் கருணாநிதி வண்ண தொலைக்காட்சி பெட்டி கலர் டிவி தரேன்னு சொல்றாரு அப்படின்னு மக்கள் எல்லாம் வாக்கு செலுத்தினாங்க. அப்படி செலுத்தியும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் மைனாரிட்டி அரசாகத்தான் வந்து விழுந்தது. அப்பொழுது வென்று வந்த கருணாநிதியினுடைய ஆட்சியில வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுக்கப்பட்டது. ஏன் வேறொரு பொருள் கொடுத்திருக்கலாம், வேற ஏதாவது இலவசம் கொடுத்திருக்கலாம், ஏன் வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுக்கிறேன் என்று அறிவித்தார் என்றால், அவருடைய பேர பிள்ளைகள் 2004ல மத்திய அமைச்சராக இருந்த தயாநிதி மாறனுடைய அண்ணன் கலாநிதி மாறன் சன் டிவியை தொடங்கி நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது சுமங்கலி கேபிள் விஷன் தமிழ்நாடு முழுவதும் கேபிள் டிவி அவர்களின் கையிலே இருந்தது. நிறைய வீடுகளிலே தொலைக்காட்சி பெட்டி இல்லாததால் அவர்களுக்கு வருமானம் குறைவாக இருந்தது. ஏழை எளிய மக்கள் வண்ண தொலைக்காட்சி பெட்டி இல்ல, பணக்கார வீட்டுல மட்டும்தான் வண்ண தொலைக்காட்சி பெட்டி இருந்தது. அதனால அதை பார்க்க வைக்கணும், சன் டிவியை பார்க்க வைக்கணும் என்பதற்காகவே கருணாநிதி திட்டமிட்டு தன் பேர பிள்ளைகளுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தார். வண்ண தொலைக்காட்சி பெட்டி வாங்கினவங்க சும்மா இருப்பானா? எல்லாரும் வீட்டுல கேபிள் டிவி இழுத்தான். ஒரு கேபிள் டிவி இழுப்பதற்கு ஒரு குடும்பத்திற்கு 100 ரூபாய். 2 கோடி டிவி தமிழ்நாட்டில் இருந்தால் 200 கோடி ரூபாய் வருமானம். 200 கோடி ரூபாயை தன் பேர பிள்ளைகளுக்கு மாத வருமானமாக ஈட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே கருணாநிதி வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தாரே தவிர இந்த மக்களினுடைய நலனுக்காகவோ மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகவோ வண்ண தொலைக்காட்சி பெட்டியிலே பார்த்தா மக்கள் எல்லாத்தையும் நலம் பெற்றுவார்கள் என்பதற்காகவோ அவர் வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுக்கல. அன்றைக்கும் தன் பேர பிள்ளைகளுக்காக சொத்து சேர்ப்பதற்காகத்தான் கொடுத்தார். அப்படி கொடுத்த கருணாநிதி 2009 ஈழ போர் உச்சத்திலே இருந்தது. அன்றைக்கு கருணாநிதியிடம் எல்லோரும் சொன்னார்கள், நீங்கள் நினைத்தால் காங்கிரசிடம் சொல்லி போரை நிறுத்த முடியும், எனவே நிறுத்துங்கள் என்று சொன்னபோது கருணாநிதி ஒரு கபட நாடகத்தை அறிவித்தார். நான் பிரணாப் முகர்ஜிட்ட பேசிட்டேன், பிரணாப் முகர்ஜி போரை நிறுத்துறேன்னு சொல்லிட்டாரு, அதனால எல்லாரும் போய் கலைஞ்சு போங்க, நான் போரை நிறுத்த சொல்லிவிட்டேன் என்று அறிவித்தார். ஆனால் அவர் சொன்னதற்கு பிறகாகத்தான் 1.25 லட்சம் தமிழர்கள் ஈழத்திலே கொண்டொழிக்கப்பட்டார்கள். அன்றைக்கு கருணாநிதி மீது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு, காங்கிரஸை தமிழ்நாட்டில் அழிக்க வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு அன்றைக்கு பல பேர் கருணாநிதியையும் காங்கிரஸையும் அழிக்க வேண்டும் என்பதற்காக கருணாநிதி எதிர்ப்பு அரசியலை முன்னெடுத்தார்கள். செல்வி ஜெயலலிதா அவர்களை 2009 ஆதரித்தார்கள். யார் யார் ஆதரிச்சாங்கன்னா, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிச்சது, பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிச்சது,
எல்லா கட்சிகளும் கோர அணியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்தது. ஆனால் அன்றைக்கு ஈழம் என்று பேசியவர், பிரபாகரன் என் தலைவன் என்று பேசியவர், பிரபாகரனை நான் 2 முறை போய் சந்தித்துட்டு வந்தேன் பேசியவர், பிரபாகரன் அண்ணன் என்று பேசியவர், எங்கள் அண்ணன் மதிப்பிற்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இதே திமுகவை ஆதரித்து கரம் பற்றி நின்றார். கரம் பற்றி நின்ற எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீண்டும் என்ன சொன்னார்னா, திரும்பவும் நான் காங்கிரஸ் கிட்ட பேசி அந்த மக்களின் நல்வாழ்வுக்காக நான் வழியை செய்து கொடுப்பேன், எனக்கு புலிகள் தான் காங்கிரஸோட கூட்டணி வைங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி இப்ப கூட பேசினார், ஒரு நேர்காணலின் போது பேசினார். அப்படி திமுகவை அன்றைக்கே ஒழித்து விட வேண்டும் என்று ஒரு அணி நிற்கும் போது அந்த அணியை ஆதரிக்காமல் திமுகவை காப்பாற்றியது அன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அவர்களுடைய வாக்கும் தான் அன்றைக்கு 2009 திமுகவை காப்பாற்றியது. அதற்கு பிறகு 2011 சட்டமன்ற தேர்தல், 2011 சட்டமன்ற தேர்தலிலே யார் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கிற விஜயகாந்த் அவர்கள் யாரை ஆதரிக்கிறாரோ அவங்க தான் முதலமைச்சராக போறாங்கன்னு பேச்சு இருந்துச்சு. பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது என்று கருணாநிதி அறிக்கை கொடுத்தார். ஆனால் பழம் நழுவி பாலில் விழாது என்று அவர் நேரடியாக ஜெயலலிதாவை ஆதரித்து விட்டார் விஜயகாந்த் அவர்கள். 2011 அதிமுக தலைமையிலான கூட்டணி அசுர வெற்றி பெற்றது. திமுக வெறும் 23 இடங்கள் தான், எதிர்கட்சியாக கூட வர முடியாமல் தோற்கடிக்கப்பட்டது திமுக. காங்கிரஸ் 63 இடங்களிலே போட்டியிட்டு வெறும் 3 இடங்களை மட்டுமே பெற்றது. அந்த அளவிற்கு திமுக கூட்டணி படுதோல்வி அடைந்தது. காரணம் என்னவென்றால் ஈழ போரில் அவர்கள் செய்த துரோகம், அவர்களை ஒழிக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் 2006 இருந்து 2011 வரை அவங்க பட்டா போடாத இடமே கிடையாது. அடுத்தவங்க சொத்தை ஆட்டையை போடுறது, கட்ட பஞ்சாயத்து செய்யறது, அனைத்து ஊழல்களையும் செய்தது திராவிட முன்னேற்ற கழகத்திலான தலைமையிலான கூட்டணி 2006 இருந்து 2011 வரை. 2011 கருணாநிதி ஆட்சியை விட்டு இறங்கி போகும்போது ஜெயலலிதா வைத்துட்டு போன 27,000 கோடி கடனை 1,25,000 கோடியாக மாற்றி வச்சுட்டு போனார். கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடியை கடனாக வாங்கி வச்சுட்டு போனார் கருணாநிதி 2006 இருந்து 2011 வரைக்கும். அதற்கு பிறகு 2011 தேர்தல் அறிக்கையில கருணாநிதி போல நம்மளும் இலவசம் கொடுப்போம்னு ஜெயலலிதா அறிவிச்சாங்க. லேப்டாப் தரேன், மிதிவண்டி தரேன், ஆடு தரேன், மாடு தரேன், கோழி தரேன், என்னென்ன தரேன்னு சொல்றோமோ அனைத்தையும் சொல்லுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தேர்தல் அறிக்கையை பார்த்த மக்கள் வண்ண தொலைக்காட்சி பெட்டி வாங்கிட்டோம், நம்ம பிள்ளைகளுக்கு லேப்டாப் வாங்கணும், சைக்கிள் வாங்கணும், ஸ்கூட்டி வாங்க மானியம் தரேன்றாங்க, தாலிக்கு தங்கம் தரேன்றாங்க, அம்மா உணவகம் தொடர்றாங்க. இப்படி பல திட்டங்களை அறிவித்து ஜெயலலிதா அவர்கள் வென்று விட்டார்கள் 2011 சட்டமன்ற தேர்தலில். இவ்வளவு கூட்டணி வைத்த போதும் கூட 2011 அவர்களுக்கு இலவசம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு நேர்ந்தது. காரணம் கருணாநிதி கொடுத்த இலவசம். தொடங்கி வைத்தவர் கருணாநிதி. 2011 இருந்து 16 வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அரசியல் எப்படி இருந்தது என்று தெரியும். எதிர்கட்சி தலைவராக இருந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் அவங்க கூட்டணியில இருந்து முரண்பட்டு சட்டமன்றத்தில் நடந்த சண்டையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க ஜெயலலிதாவை நாக்க துருத்தி பேசிட்டாங்கன்றதுக்காக அவங்கள கூட்டணியிலிருந்து வெளியேற்றிட்டாங்க. வெளியில வந்ததுக்கு பிறகு 2014 நாடாளுமன்ற தேர்தல். இந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பாஜகவின் தலைமையிலே ஒரு அணியில இருந்தது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அணியிலே இருந்தது. 2014 மீண்டும் முதல் முதலாக பிரதம அமைச்சராக வர வேண்டும் என்று நரேந்திர மோடி ஆசைப்படுறாரு. நரேந்திர மோடி வர வேண்டும் என்று வீதி எங்கும் முழங்கியவர் வைகோ அவர்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2014 நரேந்திர மோடிக்கு ஆதரவாக இங்கே கூட்டணி வைத்து அவரை வெல்ல வைக்க வேண்டும் என்று பேசினார்கள். 2014 அங்க கூட்டணியில் இருந்தாங்க. மீண்டும் 2016 சட்டமன்ற தேர்தல் வந்தது. 2014 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகாக ஒரு அணி உருவாக்கப்பட்டுச்சு. என்ன அணினா மக்கள் நல கூட்டணி என்று ஒரு கூட்டணியை உருவாக்கினாங்க. நாம் தமிழர் கட்சி 2010 தொடங்கப்பட்ட போது எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் மதுரையில் வைத்து அறிவித்தார், ஒருபோதும் இந்திய தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்கின்ற வாக்குறுதி எங்கள் மக்களுக்கு கொடுத்தார். அதை இன்று வரை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற ஒரே அரசியல் கட்சியினுடைய தலைவன், மக்களுக்கு கொடுக்கிற வாக்கை காப்பாற்றுகிற ஒரே தலைவன் என்னுடைய அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள். 2010 சொன்னதான் 2026 சொல்றோம். 2011 14 2 தேர்தல் பாருங்க, நாங்க போட்டியிடல. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி வலிமை பெறல.
கட்டமைப்புகளும் போராட்டங்களும் இவர்களை எதிர்த்து பேசுவதற்கும் சிறை வழக்கு என்று எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் கட்சி தொடங்கியதற்கு பிறகு 1 ஆண்டு காலம் சிறையிலேயே இருந்துதான் கட்சியை தொடங்கி வேலை செஞ்சு வந்தாங்க. பெரிதாக கட்டமைப்புள்ள எங்களால் எதிர்கொள்ள முடியல. 2016 தான் முதலாக நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட போகிறது. இவர்கள் எல்லாம் சொல்வதற்கு முன்பாக நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று 2015 அறிவித்த ஒரே அரசியல் கட்சியினுடைய தலைவனும் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். 2015 எங்கள் அண்ணன் சொன்னார், நான் என் தலைமையிலே ஆட்சி அமைப்பேன், 234 தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என்று அறிவித்தார். கடலூரிலே அண்ணன் போட்டியிட்டார். கடலூரிலே வைத்து வேட்பாளர்களையும் அறிவித்து செய்தார். அன்றைக்கு 2016 நாங்க ஒரு ஆட்சி வரைவு கொடுத்தோம். இவர்கள் எல்லாம் எப்படி தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார்களோ அதுபோல் நாங்கள் அறிக்கை கொடுப்பதல்ல. நாங்கள் வென்று வந்தால் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் அரசு எப்படி நடக்கும், எப்படி ஆட்சி செய்வோம் என்று ஒரு ஆட்சி வரைவு ஒன்றை 2016 கொடுத்தோம். இப்பொழுது 2026 அந்த ஆட்சி வரைவை இன்னும் கொஞ்சம் அளவுபடுத்தி இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறோம். 2026 நாங்கள் தேர்தல் அறிக்கை கொடுப்பதல்ல, ஆட்சி வரைவே கொடுப்பது. அப்பொழுது 2016 நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. மக்கள் நல கூட்டணி போட்டியிடுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே ஒரு அணி போட்டியிடுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே ஒரு அணி போட்டியிடுகிறது. அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவராக இருந்த அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் தன்னை முதலமைச்சராக அறிவித்துக் கொண்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று களத்திலே நின்றார். அன்றைக்கு ஊடகங்கள் எங்களை பெரிதாக பேசவில்லை. நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது என்று கூட பேசுவதற்கு இவர்கள் தயங்கினார்கள். 2016 சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மாற்று மக்கள் நல கூட்டணி என்றுதான் மக்கள் எல்லோரும் பேசுவதற்கு ஊடகங்கள் தயாராக இருந்தது. ஊடகங்கள் பேசிக்கொண்டே இருந்தது. வைகோ எங்க போய் பேசுறாரோ அதை காட்டும், அண்ணன் திருமாவர்கள் எங்க போய் பேசுறாரோ அதை காட்டும், 2 கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் எங்க போய் பேசுறார்களோ அதை காட்டும். 2014 பாஜகவோடு கூட்டணி வைத்தவர்கள் 2014 இவர்கள் திமுகவோடு கூட்டணி வைத்தவர்கள் எல்லாரும் வெளியில வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு கூட்டணி மக்கள் நல கூட்டணி என்று விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சராக்குவோம் என்று இவர்கள் எல்லாம் ஒன்றாக நின்றார்கள். 2016 மக்கள் நல கூட்டணியில பாஜகவோடு நின்றவன் எப்ப பாஜகவை எதிர்ப்பான்னு அன்றைக்கு யாரும் கேட்கல. அன்றைக்கு நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது என்று கூட எவனும் சொல்லல. ஆனால் அன்றைக்கும் தேர்தலை சந்தித்தோம். இதே போல தெருக்களிலே மேடைகளை போட்டு எங்கள் கருத்துக்களை சொன்னோம், எங்கள் கொள்கையை சொன்னோம், கோட்பாட்டை சொன்னோம். நாம் தமிழர் அரசு அமைந்தால் என்ன செய்வோம் என்று சொன்னோம். இந்த மக்கள் அன்றைக்கு எங்களுக்கு 4.5 லட்சம் வாக்குகள், மிக சொற்பமான வாக்குகள், 4.5 லட்சம் வாக்குகளை தான் 1.1% வாக்குகளை தான் இந்த மக்கள் கொடுத்தார்கள். ஆனாலும் மனம் தளரவில்லை. நாங்கள் களத்திலே போட்டியிட்டோம், நின்றோம். 2016 செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்து விட்டார்கள். டிசம்பர் 5 மறைந்து விட்டார். அதற்கு பிறகு 2017 ஆர்கே நகருக்கு இடைத்தேர்தல் வருகிறது. அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது அதிமுகவில் நடந்த சண்டையில டிடிவி தினகரனை ஆதரிச்சு எடப்பாடி ஓட்டு கேட்கிறாரு. இந்த பக்கம் ஓபிஎஸ் தனியா நிக்கிறாரு. 2 கட்சியும் முடக்கப்பட்டுச்சு, சுயேட்சை சின்னம். அன்றைக்கு ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலே எடப்பாடி அவர்கள் இதே டிடிவி தினகரனுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று வீதி வீதியாக வாக்கு கேட்டார். அந்த வாக்கு கேட்ட டிடிவி தினகரன் அவர்கள் அதிகமாக பணம் கொடுத்து விட்டார்கள் என்று அன்றைக்கு தேர்தல் ஆணையம் கிட்டத்தட்ட ஆர்கே நகரிலே 100 கோடி ரூபாய்க்கு மேலே புழங்கி விட்டது என்று தேர்தலை ரத்து செய்து விட்டது. இந்த ரத்து செஞ்ச இந்த கொஞ்ச நாள்ல பாஜக காரன் அதிமுகவை கையில பிடிச்சிட்டான். கழுத்தை பிடிச்சு நெரிச்சவனே இவன் என்ன செஞ்சுட்டான், டிடிவி தினகரனை கழட்டி விட்டுட்டான். டிடிவி தினகரனை கழட்டி விட்டோடனே அதிமுகக்குள்ள சண்டை. ஓபிஎஸ் ஒரு அணி, டிடிவி ஒரு அணி, வேறு எடப்பாடி ஒரு அணி என்று பிரிந்து நின்றார்கள். 2017 அடுத்து திரும்ப ஒரு இடைத்தேர்தல் வைக்கிறார்கள் ஆர்கே நகரில். அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது இவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி, அவர் ஒரு வேட்பாளரை போடுறார். திமுக ஆளுங்கட்சி, அவர் ஒரு வேட்பாளர் போடுறாங்க. நாம் தமிழர் கட்சியும் தனித்து போட்டியிடுகிறது. அங்க களத்துல நிக்குது, எங்க ஆர்கே நகர்ல. இந்த இடையில் மத்தியிலும் கூட எல்லோரும் என்ன செஞ்சாங்க, இந்த மக்கள் நல கூட்டணியில் இருந்தவர்கள் பாஜகவை தமிழ்நாட்டிற்குள் வரவிட மாட்டோம் என்று சொல்லிவிட்டு திமுகவை மொத்த பேரும் போய் ஆதரிச்சிட்டாங்க.
மொத்த பேர் ஓடி போய் திமுக பக்கத்துல நின்றுட்டு பாஜக உள்ளவரோடாம தடுக்கணும்னா வேற வழியே இல்லை, திமுகவை ஆதரிச்சே ஆகணும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினையும் கருணாநிதியை ஆதரிச்சே ஆகணும்னு போய் ஓரமா போய் நின்றுட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் தோற்று போகிறது. ஆளுங்கட்சி அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுக தோற்று போகிறது, நாம் தமிழர் கட்சியும் தோற்று போகிறது. அன்றைக்கு டோக்கன் கொடுத்து ஜெயிச்சிட்டாரு சொல்லி இவர் ஜெயிச்சிட்டார், சுயேட்சையா நின்ற டிடிவி தினகரன் ஜெயிச்சிட்டாரு. எங்க ஆர்கே நகர்ல நான் ஜெயிச்சு வந்தேன்னா உங்களுக்கு டோக்கன் தர்றேன், நான் ஜெயிச்சு வந்தேன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10,000 தர்றேன்னு அந்த ரகசிய திட்டத்தை போட்டு கொடுத்தவர் யாருன்னு தமிழ்நாட்டினுடைய மனித புனிதர் தியாகி செந்தில் பாலாஜி தான். அன்றைக்கு டிடிவி தினகரோடு இருந்தது டோக்கன் சிஸ்டத்தை கொண்டு வந்தவர் அன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள். 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்று தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவில் இருந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு போய் சேர்ந்துட்டாங்க. அப்படி சேர்ந்தவர்ல ஒருத்தர் தான் இங்க திருப்பூரில் நின்று சட்டமன்ற உறுப்பினரானார். ஒருவரும் டிடிவி தினகரின் தலைமையை ஏற்று போயிட்டார். இங்க அவர் இந்த அதிமுகவில் இருந்து அவரும் தகுதி நீக்கம் செய்யப்படுறார். 18 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் 2016 வென்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார். 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் என்று பல்வேறு பேர் முன்னாள் மாவட்ட செயலாளர் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் என்று பல பேர் டிடிவி தினகரனுடைய தலைமை ஏற்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நின்றார்கள். 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. 2017, 18 2 ஆண்டு காலமும் உங்களுக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தது. அது களத்திலே நிற்காத போராட்டமே கிடையாது. 2017 தமிழர்களாக ஒன்று கூடுவதற்கான ஒரு போராட்டம் நடந்தது. மக்கள் மாடையே பார்க்காதவன், ஜல்லிக்கட்டுனா என்னடே தெரியாதவன், மெரினாவிலே பல லட்சக்கணக்கான பேர் நாங்கள் எல்லாம் தமிழர்கள் என்று ஒன்று கூடி நின்று வென்று காட்டினார்கள். தமிழர்களினுடைய உணர்வை காட்டினார்கள். ஜல்லிக்கட்டு போராட்டம் என்று ஒரு போராட்டம் வெடித்தது. அந்த போராட்டத்திற்கு வித்திட்டது யார் என்றால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். 2010 கட்சி தொடங்கியதிலிருந்து மாடுனா என்ன, ஏடிபி பால்னா என்ன, நாட்டு மாடுனா என்ன, ஜல்லிக்கட்டுனா என்ன, ஏன் ஜல்லிக்கட்டை நடத்த மாட்டான்னு தொடர்ச்சியாக பேசியவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். 2017 நடைபெற்ற அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகாக ஹைட்ரோ கார்பன் போராட்டம், மீத்தேன் போராட்டம் என்று தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட பாஜகவால் கொண்டு வரப்பட்ட அனைத்து நாசகர திட்டங்களுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்திருந்து போராடினார்கள் என்றால் அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமானும் தம்பி தங்கைகளும் தான் களத்தில் நின்று போராட்டத்தை ஒருங்கிணைத்து தமிழ்நாடு முழுவதும் நடத்தினார்கள். 2019 நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான தேர்தல். நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை உளவுத்துறை கொடுக்கிறது. நாம் தமிழர் கட்சியை நீங்க சர்வசாதாரணமா நினைச்சிடாதீங்க. பன்மடங்கு மக்களிடம் செல்வாக்கு பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த கட்சியை மட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது செய்யணும், இல்லைன்னா அவர்களுடைய வாக்கு வங்கியை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது என்று உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்குது. கொடுக்கப்பட்ட உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில அன்றைக்கு களம் இறக்கப்பட்டவர் தான். அவங்க எல்லாரும் ரஜினியை இறக்கணும்னு நினைச்சாங்க. ரஜினி தப்பிச்சுக்கிட்டார் லாவகமா. அதற்கு பிறகு வேற வழியே இல்லைன்னு அடுத்த நிலையில உள்ள கமலஹாசனை களத்திலே இறக்கி விட்டார்கள். இறக்கி விட்டவர்கள் வேற யாரும் இல்ல, திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் 4 பேரும் சேர்ந்துதான் கமலஹாசனுக்கு காசு கொடுத்து கட்சி தொடங்க வைத்தவர்கள். கமலஹாசன் தான் உச்சபட்ச நட்சத்திரம், அவர்தான் சரியான தலைவர் என்று எல்லா ஊடகங்களும் ஊதி பெருக்கெடுத்தது. 5 வயதில் நடிக்க வந்த கமலஹாசன் அவர்கள் 55 ஆண்டுகளமாக நடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் முன்னாள் சீமான்லாம் ஒரு தலைவரா, சீமானுக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் என்று பேசினார்கள். அன்றைக்கு ஊடகங்கள் எங்களை காட்ட மறுத்தார்கள். அன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது என்று 2019 அறிவித்தது. கமலஹாசன் 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே தனித்து போட்டியிடுகிறேன் என்று அறிவித்தார். திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, 4 கட்சிகள் தான் போட்டியிடுகிறது என்று எல்லா ஊடகங்களும் பேசின. நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது என்று இன்றைக்கும் வலைதளங்களில் இருக்கிறது. என் மக்களே, நீங்க பாருங்க, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது. அவர்களுக்கு ஒரு சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சின்னத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் நிற்கிறார் என்று யாரையுமே காட்டல. அன்றைக்கு தேர்தலினுடைய முடிவுகள் கிட்டத்தட்ட 40 நாடாளுமன்ற தொகுதியிலே 39 நாடாளுமன்ற தொகுதியிலே எங்களுடைய வேட்பாளர்களுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டது. ஒரு வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது நீலகிரியிலே. மீதி 39 நாடாளுமன்ற வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். 2019
தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கப்படும் போது 4 காலங்கள் போடப்பட்டிருக்கிறது. ஒன்று திமுக தலைமை, இன்னொன்னு அதிமுக தலைமை, இன்னொன்னு மக்கள் நீதி மையம், இன்னொன்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று 4 காலங்கள் 4 கட்டம் தான் போட்டிருக்கான். இவங்க தான் ஓட்டு வாங்க போறாங்க, நாம் தமிழர் ஓட்டு வாங்காதுன்னு எங்களுக்கு காலம் கூட போடல. ஆனால் என்ன தெரியுமா, இந்த மக்கள் மேன்மைக்குரியவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியலையும் நாம் தமிழர் முன்வைக்கிற தத்துவத்தையும் நாம் தமிழர் மக்களோடு இருக்கிறதையும் மக்கள் நம்பி கிட்டத்தட்ட 17 லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு 1 ரூபாய் காசு வாங்காமல் கொண்டு வந்து அள்ளி கொடுத்தவர்கள் எங்க மக்கள். அன்றைக்கு மக்கள் நீதி மையம் எங்களுக்கு கீழே போயிருச்சு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களுக்கு கீழே போயிருச்சு. அன்றைக்கு 3வது இடத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கட்சி 3வது கட்சியாக வளர்ந்திருந்தது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல், எந்த கட்சியின் துணையும் இல்லாமல் தனித்து போட்டியிட்டு 3வது இடத்திற்கு ஒரு கட்சி நகர்ந்தது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் அறிவித்தது, தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி, 3வது வாக்கு வங்கி வைத்திருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி என்று அறிவித்தது இந்திய தேர்தல் ஆணையம். 2019 தேர்தல் முடிந்ததற்கு பிறகாக 2 ஆண்டுகள் கொரோனா காலகட்டம். 2019க்கு பிறகாக எங்களால மக்கள்கிட்ட மக்கள் பணி செய்ய முடியவில்லை. நாடடங்கு உலகடங்கு, உலகமே அடங்கி கிடந்தது. மக்களிடம் போக முடியல, கட்சி கட்ட முடியல. ஆனால் அந்த சூழலிலும் 2021 சட்டமன்ற தேர்தலை நாம் தமிழர் கட்சி தனித்து சந்தித்தது. இதே கமலஹாசன் அவர்கள் வீட்டுக்கு வாட்டர் பாக்கெட் போட போனவன், வீட்டுக்கு எவனாவது வாழ்த்து சொல்ல போனா அவனுக்கு 2 சீட்டு. இன்னைக்கு கட்சியை கலைச்சிட்டு போயிருக்கிற சரத்குமார் அவர்கள் வீட்டுக்கு போனாரு, அவருக்கு ஒரு 40 சீட்டை நம்ம கொடுத்துட்டாரு. ஐயா எங்கள்கிட்ட போட்டியிடுறதுக்கு வேட்பாளர்ல அப்படி திரும்பி கொஞ்சம் சீட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு சரத்குமார் அவர்கள். அப்படி ஒரு கூட்டணியை மக்கள் நல மனிதநேயம் மக்கள் நீதி மையம் ஒரு கூட்டணி அமைச்சிச்சு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாதி கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு கூட்டணி அமைச்சிச்சு. அன்றைக்கும் நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டி. 117 இடங்களிலே பெண்களுக்கு வாய்ப்பு, 117 இடங்களிலே ஆண்களுக்கு வாய்ப்பு, ஆதி தமிழர்களுக்கு, ஆதி தொல்குடி தமிழர்களுக்கு பொது தொகுதியிலே வாய்ப்பு, புறக்கணிக்கப்பட்ட மறுக்கப்பட்ட அனைத்து சமூக மக்களுக்கும் அங்கீகாரம் கொடுத்து வாய்ப்பு கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. 2021 சட்டமன்ற தேர்தலிலும் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களாக இருக்கிற குயவர்கள், மருத்துவர்கள், வண்ணார், துணித வைக்கிற வண்ணார் என்று பல சமூகங்களுக்கு வாய்ப்பை கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் சந்திக்கும் போது அன்றைக்கும் 17 லட்சம் வாக்கு பெற்ற இந்த கட்சி குறைந்துதான் வரும், கூட போகாது. நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க, அது பாராளுமன்றத்துக்கு தெரியாம போட்டாங்க, சட்டமன்றத்துக்கு போட மாட்டாங்க, இப்ப இந்த நேரத்தில் அதெல்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு பேசினாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலை நாங்க சந்திக்கும் போது அது பாருங்க, திமுக தலைமையில அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி மரணித்து போய்விட்டார். 2016 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை நிறுவிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணித்து போய்விட்டார்கள். அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். 2016 சட்டமன்ற தேர்தலில் இருந்தார். இன்றைக்கும் அவர் இல்லை, மரணித்து போய்விட்டார். 2021 சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு தெரியும் யார் யாரோடலாம் கூட்டணி இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நேற்று வரைக்கும் திமுகவை திட்டிக்கிட்டு இருந்தவன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவை திட்டிக்கிட்டு இருந்தவன் பாஜக அணியில போய் நின்றுக்கிட்டான். இந்த பக்கம் பாஜக அணியில இருந்தவன் இங்க வந்து திமுக கூட்டணியில வந்து பாஜகவை திட்டிக்கிட்டு இருக்கான். இப்படி அரசியல் மாறி மாறி இவர்கள் யாரோடு கூட்டணி வைத்து தங்களுக்கு நோட்டும் சீட்டும் யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் பக்கம் போய் நிற்பதே அரசியல் கட்சிகள் தங்களை கரைத்துக் கொண்டார்கள். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தன்னை கரைத்துக் கொண்டது. 2021 சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டு 17 லட்சம் வாக்குகளில் இருந்து 31 லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு மேன்மைக்குரிய மக்கள், போற்றுதலுக்குரிய மக்கள், ஏழை எளிய மக்கள் தேடி தேடி விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தினார்கள் என்றால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் தம்பி தங்கைகளும் நடத்திய இந்த அரசியல் படைதான் 31 லட்சம் வாக்குகளை பெற்றுக் கொடுத்தது. அன்றைக்கு கமலஹாசன் வீழ்த்தப்பட்டார். கமலஹாசன் இன்றைக்கு கோபாலபுரத்தின் வாசலில் நிற்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே நான் போட்டியிட விரும்பவில்லை என்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலிலே தார்மீக ஆதரவு என்று அறிவிக்கிறார். 2 தேர்தலிலே போட்டியிடவில்லை மக்கள் நீதி மையம். அன்றைக்கு மக்கள் நீதி மையத்துக்கு வாக்கு செலுத்தின மக்கள், அன்றைக்கு மக்கள் நீதி மையம் தான் மிகப்பெரிய மாற்று என்று பேசிய ஊடகவியலாளர்கள்,
அன்றைக்கு பேசிய பத்திரிகைகள் இன்றைக்கு மறுப்பு செய்தி போடுமா? அன்றைக்கு மக்கள் நீதி மையத்தை ஆதரித்தோம், இன்றைக்கு மக்கள் நீதி மையம் எங்களை ஏமாற்றி விட்டது என்று யாராவது எழுதுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்றால் அதை லாபமாக மறைத்து போகிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதற்காக தொடங்கப்பட்டது என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்பதற்காகத்தான் தொடங்குகிறேன் என்று அறிவித்தார் டிடிவி தினகரன் அவர்கள். இன்றைக்கு அவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையை ஏற்று நான் அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கரைந்து போய்விட்டது. ஆனால் இன்றைக்கும் நாம் தமிழர் கட்சி நெஞ்சுரத்தோடு மக்களை சந்தித்து கருத்து சொல்லி வாக்கு கேட்டு மேடை போட்டு கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறது என்றால் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என் மக்கள் புரிந்து கொள்ளணும். அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக 2024 நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் சொன்னா அது சட்டமன்றத்திற்கு போட்டா மக்கள் இந்த தடவை போட மாட்டான். 2024 எல்லாம் சீமானுக்கு ஓட்டு போட மாட்டான். 7% 3% ஆயிரும், 7% 2% ஆயிரும், 7% 4% ஆயிரும்னு உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தான். மக்கள் என்ன பண்ணாங்க? 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் அள்ளி கொடுத்தார்கள். சும்மா கிள்ளிலாம் கொடுக்கல. 36 லட்சம் வாக்குகளை மக்கள் தேடி தேடி வாக்கு செலுத்தினார்கள். சும்மா செலுத்தல. 2017 இருந்து 2024 வரை எங்களிடம் இருந்த விவசாய சின்னத்தை திட்டமிட்டு பறித்தது பாரதிய ஜனதா கட்சி. பறித்த விவசாய சின்னத்தை மீண்டும் வேண்டும் என்று நாங்கள் உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடிய போது உச்சநீதிமன்றமும் எங்களை கைவிட்டதற்கு பிறகாக வேறு வழி இல்லாமல் தேர்தலுக்கு 20 நாள் மட்டும் இருக்கின்ற காலகட்டத்திலே ஏதாவது ஒரு சின்னத்தை பெற்று நாம் போட்டியிடுவோம் என்று அன்றைக்கு ஒளி வாங்கி சின்னத்தை வாங்கி நாங்கள் போட்டியிட்டோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 20 நாள் தான் இருந்தது. 40 வேட்பாளர்களையும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 10 கோடி மக்களிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிலைமை 20 நாளிலே சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து 8.22 வாக்குகளை இந்த மக்கள் எங்களுடைய சின்னத்தை, எங்கள் சின்னம் எங்க இருந்துச்சு? 8வது இடத்துல இருந்துச்சு, 7வது இடத்துல இருந்துச்சு, 2வது பெட்டியில இருந்துச்சு, தேடி தேடி போய் ஓட்டு போட்டாங்கன்னா அதுக்கு காரணம் மக்கள் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமானின் அரசியலையும் நம்புகிறார்கள் என்பதற்காகத்தான் போய் தேடி தேடி அன்றைக்கு ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்தினார்கள். அன்னைக்கு பார்த்தா திமுக கமலஹாசன் முடிஞ்சிட்டாரு, அவர் வரமாட்டாரு, வேற யாரடா சண்டைக்கு இறக்கி விடாதுன்னு பார்த்தா இப்ப இறக்கி இருக்கிறாங்க விஜய. 4 கட்சியும் சேர்ந்து விஜய இறக்குறாங்க. என்ன பண்றாங்க? அவரை இறக்கி நான் சொல்றதெல்லாம் சொல்லு, கிறுக்கி கிறுக்கி சொல்லிக் கொடுப்பாங்கல்ல கிளிப்பிள்ளைக்கு, அது போல விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இதை செய்யு, இப்படி பண்ணு, சைக்கிள் ஓட்டு, வண்டியில ஏறிப்போ, நீ இதெல்லாம் பேசு, திமுக தீய சக்தின்னு சொல்லுன்னு இவனே சொல்லி கொடுக்குறான். அவன் சொல்றான். விஜய்க்கு அரசியல் என்றால் அரசியலுடைய அடிச்சுவடி தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற 234 சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கிற பிரச்சனை தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதி தமிழ் குடிகளின் பிரச்சனை தெரியுமா? இங்கே வாழ்கிற ஒவ்வொரு சமூக மக்களினுடைய சட்ட சிக்கல் தெரியுமா? தமிழ்நாட்டில் பறிக்கப்பட்டிருக்கிற உரிமைகள் தெரியுமா? தமிழ்நாட்டில் நடைமுறையிலே உள்ள தீய திட்டங்கள் தெரியுமா? ஏதாவது விஜய்க்கு தெரியும் என்றால் எதுவும் தெரியாது. ஆனால் அதை சொல்லுது ஊடகம். காலையில அவர் வீட்டில இருந்து கிளம்புறதுல இருந்து அவர் வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் இந்த ஊடகங்கள் காட்டுகிறது என்றால் ஏன் காட்டுது? என்ன காரணத்துக்காக காட்டுது? அவர் பேசுறதே 10 நிமிஷம் தான். ஆனால் அவரை மொத்த ஊடகமும் அவரை காட்டிக் கொண்டிருக்கிறது. ஏன் காட்டுது? சீமான அரசியலை மழுங்கடிக்க வேண்டும், திமுகவின் ஊழலை மழுங்கடிக்க வேண்டும், அதிமுகவினுடைய ஊழலை மழுங்கடிக்க வேண்டும். திமுகவும் அதிமுகவும் செய்கிற செயல்கள் பேசுபொருளாக இருக்கக்கூடாது. இந்த விஜய் அவர்களை பேசி பேசி கொண்டு வந்து தகர்த்து விட வேண்டும் என்று ஊடகங்கள் நினைக்கிறது. அதற்கு திமுகவும் அதிமுகவும் துணை நிற்கிறது. விஜய் வந்து சொல்றாரு, எனக்கு 250 கோடி, நான் ஒரு உச்ச நட்சத்திரம், அந்த நட்சத்திரமாக இருந்து நான் அதை விட்டுவிட்டு நான் அரசியலுக்கு வருகிறேன், உங்களை நம்பிதான் வருகிறேன் என்கிறார். உங்களுக்கு தெரியும், தேர்தல் அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 20-25 நாட்களாக போகிறது. இந்த 20-25 நாட்களிலே அவர் மொத்தமாக பேசியதே வெறும் 50 நிமிடம் தான். வெறும் 5 இடத்துல தான் பேசியிருக்கிறார். இன்னைக்கு போய் ஒரு இடத்துல பேசியிருக்கிறார், 10 நிமிடம் பேசியிருக்கிறார். மொத்தமே 60 நிமிடங்கள் பேசிய விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து விடுவார் என்று இந்த ஊடகங்கள் கட்டமைக்கிறது, கூடு இருக்கிறவர்கள் கட்டமைக்கிறார்கள் என்றால் இது என்ன மாதிரியான அரசியல்? இது என்ன மாதிரியான அரசியல் என்பதை என் மக்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்க. விஜய் வந்து காரைக்குடிக்கு போறாரு, நேத்தா முந்தானத்தை போறார்.
அங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடுறார். விஜய் என்ன பண்ணிட்டாரு, அங்க போய் நம்ம பேசணும்னா நம்மளை பொழந்துருவாங்கன்னு தெரியும். அதனால என்ன பண்றாரு, லாபகமாக அவருக்கு காலையிலிருந்து மதியம் 2:30 மணி வரைக்கும் நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தால். காலையில விமான நிலையத்தில் இறங்கினவரு 2:30 மணி வரைக்கும் காரைக்குடிகளை நம்ம நுழைஞ்சிடக்கூடாது, நுழைஞ்சா நம்மளை பேச வச்சிருவாங்கன்னு சைக்கிள் ஓட்டுறாரு, நடக்கிறாரு, உட்கார்றாரு, சும்மா உட்காந்து படம் எடுக்கிறாரு, நேரத்தை கடத்துறாப்புல. கடத்தி 2:30 மணிக்கு மேல காரைக்குடிக்குள்ள போய் நான் பேசக்கூடாதுன்னு வெறுமனை நின்று கையை காட்டிட்டு திரும்பி வந்துட்டாப்புல. ஏன்னா பேசினா பொழந்துருவாங்கன்னு தெரியும். என்ன போய் பேசுவாரு, அண்ணன் சீமானை தவிர்த்து விட்டு அங்கே அரசியல் பேசி விட்டு வர முடியாது. அப்படி பேசினால் மறு முனையிலிருந்து 234 தொகுதிகளிலும் இருந்து பல தோட்டாக்கள் பறக்கும். அந்த தோட்டாக்களை தடுப்பதற்கு விஜயிடம் எந்த அரணும் இல்லை என்று விஜய்க்கு தெரியும். அது இதுதான் இப்போ நம்ம வடிவேல் ஒரு படத்துல செய்வாப்புல, மீனவர்கள் போட்டிக்கு போவாப்புல. டேய் போட்டி முடிஞ்சிருச்சு, காலையில போட்டிடா, சாயங்காலம் வந்திருக்கின்ற மாதிரி காலையில 2:30 மணிக்கு போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் விஜய் போய் நிக்கிறாப்புல. ஏன்னா அவருக்கு தெரியும் அங்க பேசக்கூடாது என்பதுதான் விஜயினுடைய நோக்கம். இப்படி விஜய் அவர்கள் சென்னையில தான் இருக்கிறார், பனையூர்ல. சென்னையில 2 இடங்களிலே பேசுவதற்கு தேர்தல் ஆணையத்தில் அனுமதி பெறப்பட்டது. வில்லிவாக்கத்தில் 2 முறை அவர்கள் கட்சியினுடைய அவர் ஏதோ ஒரு மேன்மை ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கிறாப்புல. யாரு, ஆதவர்ஜனா, லாட்ரி மார்டினுடைய மருமகன் ஆதவர்ஜனாவினுடைய தொகுதியில அவர் தான் எல்லா பணத்தையும் செலவு பண்றாருன்னு சொல்றாங்க. அவருடைய தொகுதிக்கு போய் கூட விஜய் பேச மறுக்கிறார். 2 முறை அனுமதி வாங்கி சென்னையில் இருக்கிற இந்த 2 தொகுதியில போய் பேசுவதற்கு முடியவில்லை என்றால் இவர் நாட்டில் அவர் சட்டமன்ற உறுப்பினராகி சட்டமன்றத்துக்கு போய் எப்படி பேசுவாரு, என்ன பேசுவாரு, என்ன பேச முடியும், அவருக்கு என்ன கருத்து இருக்கிறது? எனவே என் மக்கள் விஜய் போன்ற கோமாளிகளை ஒருபோதும் அங்கீகரிக்க கூடாது, வீழ்த்தி விட வேண்டும் என்பதை என் மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். விஜய் மீது ஒரு காழ்ப்புணர்வும் எங்களுக்கு கிடையாது. விஜய் சரியாக, நேர்மையாக, உண்மையாக அரசியல் செய்தால் விஜயை நாங்கள் பாராட்டுவது போல எவனும் பாராட்டி விட முடியாது. ஆனால் விஜய்க்கு ஒன்றும் தெரியல. ஏன் ஒன்றும் தெரியலனா, அவர் திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை, வாக்குகளை தடுப்பதற்காக இறக்கி விடப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி என்பது நமக்கு பட்டவட்டமாக தெரிகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக விஜய் அவர்கள் களத்தில் இருக்க மாட்டார். அவர் ஏதாவது படம் நடிக்க போயிருவாரு, ஏதாவது போயிருவார். ஏனென்றால் அவருக்கு அரசியல் என்பது என்னவென்றே தெரியல. தெரிஞ்சிருந்தாதான் அவரே பேசுவாரு. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு பெரும் கனவு இருக்கிறது, பெரும் நோக்கம் இருக்கிறது. மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. நாம் தமிழர் ஆட்சியிலே ஒருபோதும் இலவசங்கள் கொடுக்கப்பட மாட்டார். நாம் தமிழர் 2016 இருந்து அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒருபோதும் இலவசங்களை இந்த மக்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று நாம் தமிழர் கட்சி அறிவிக்கிறது. 2011 செல்வி ஜெயலலிதா வாங்கி வச்சு போன கடன் தெரியுமா உங்களுக்கு? 2016 வரைக்கும், 2016 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா ஆட்சியை விட்டு இறங்கும் போது கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி கடன். கருணாநிதி 1.25 லட்சம் கோடி ஆக்கினாரு. அடுத்து இலவசங்களை கொடுத்து 2 லட்சம் கோடி கடன் ஆக்கினது செல்வி ஜெயலலிதா. அதற்கு பிறகு எடப்பாடி அவர்களின் தலைமையில ஆட்சி 2016 இருந்து 2021 வரைக்கும். 2021 எடப்பாடி ஆட்சியை விட்டு கீழே இறங்கும் போது 4.5 லட்சம் கோடி கடன். தமிழ்நாட்டினுடைய கடன் 4.5 லட்சம் கோடி ஆக்கி விட்டுட்டு எடப்பாடி போயிட்டார். அதற்கு பிறகு இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிட மாடல் அரசு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளிலே 6 லட்சம் கோடியை கடனாக வாங்கி வைத்துக் கொண்டு வாயிலேயே பீத்திக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் வினோத் அவர்கள் சொன்னது போல நிறைய நிலைய வித்வான்களை வைத்துக் கொண்டு நாதனை ஊசி கொண்டு இருக்கிறான். என்ன சொல்றான், இந்த கட்சி அப்படி தெரியுமா, பாஜகவை வீழ்த்துவதற்கு திமுக 6 லட்சம் கோடி என்ன மயிர்கிட கடன் வாங்கினேன்னு கேட்கறதுக்கு ஒரு கட்சிக்கு துப்புல்ல. விடுதலை அடைந்து 22 ஆண்டுகளாக தமிழ்நாடு வாங்கி வச்ச கடன் 4.5 லட்சம் கோடி. வெறும் 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் 6 லட்சம் கோடியை நீ ஏண்டா கடன் வாங்கினேன்னு கேட்கறதுக்கு இந்த அரசியல் கட்சிகளுக்கு துப்பில்லை என்றால் இவர்களுடைய நோக்கம் என்ன? ஏனென்றால் அதில் இவர்கள் பங்கு பெறுகிறார்கள், பங்குதாரர்களாக மாறி போகிறார்கள். ஒவ்வொரு கட்சியும் மாதம் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், போன முறை தேர்தலினுடைய செலவு கணக்கில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நான் 25 கோடி கொடுத்தேன் என்று வெளிப்படையாக திமுக அறிவிக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுக்கு காசு கொடுத்தேன் என்று வெளிப்படையாக அறிவிக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சிக்கு பணம் கொடுத்தோம் என்று தன்னுடைய தேர்தல் செலவு கணக்கில் திமுக காட்டுகிறது.
ஆனால் இந்த கட்சிகளுக்கு நேரடியாக கொடுத்த பணம், வங்கி கணக்கின் மூலமாக கொடுக்கப்பட்ட பணமே இவ்வளவு என்றால், வங்கி கணக்கில்லாமல் கொடுக்கப்பட்ட பணம் எத்தனை ஆயிரம் கோடி என்பதை என் மக்கள் புரிந்து கொள்ளணும். எனவே என் மக்கள் சிந்தித்து வாக்களிக்கணும். சும்மா திமுக இலவசம் கொடுக்கிறான்னு வாக்கு போட்டக்கூடாது. இந்த 6 லட்சம் கோடியை, இந்த கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடியை அடைப்பதற்கு திமுகவிடம் என்ன திட்டம் இருக்கிறது? ஆண்டு ஒன்றுக்கு இந்த 10 லட்சம் கோடிக்கு 80,000 கோடி வட்டி கட்டணும். இந்த அரசு கடந்த 5 ஆண்டுகளில் வட்டி மட்டும் 2 லட்சம் கோடி கட்டி இருக்கிறது. 2 லட்சம் கோடியை வட்டியாக கட்டிவிட்டு கடன்காரன் மாநிலமாக ஆக்கிய முதலமைச்சர் வெளியில வந்து சொல்றார், நாங்கள் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக, கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக மாற்றி இருக்கிறோம் என்று ஒவ்வொன்றுக்கும் புகழாரம் சுட்டிக் கொண்டிருக்கிறார். 10 லட்சம் கோடியை எப்படி அடைக்கும் இந்த அரசு? ஒரு அரசிற்கு என்ன வருமானம் இருக்கிறது? மத்திய அரசிற்கோ மாநில அரசிற்கோ வருமானம் என்று என்ன இருக்கிறது என்றால், மக்களின் மீது விதிக்கப்படுகிற வரிதான். அந்த வரியை வைத்துதான் ஒரு அரசு அரசாங்கத்தை நடத்த முடியும். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போட முடியும். மக்களின் நலத்திட்டங்களை கூர்திட்ட முடியும். மக்களுக்கு பட்ஜெட் போட முடியும் என்றால் அதை எதை வைத்து போடுகிறார் என்றால், நாட்டினுடைய வரி வருவாயை வைத்துத்தான். என் ஏழை எளிய மக்கள் 1000 ரூபாயை பெறுவதல்ல, 1000 ரூபாயை பெற்றுவிட்டால் தன்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து விடுமா என்றால் உயராது. ஆனால் மக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த அரசிற்கு வட்டி கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாதாரணமாக ஒருவர் 2 வீலர் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, எல்லார் வீட்லயும் 2 வீலர் இருக்கும், இருசக்கர வாகனம் இருக்கும். அந்த இருசக்கர வாகனத்துக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பெட்ரோலுக்கு மத்திய அரசுக்கு 32 ரூபாய் 90 வரி கட்டுறோம், மாநில அரசுக்கு 19 ரூபாய் 90 வரி கட்டுறோம். கிட்டத்தட்ட 100 ரூபாய் பெட்ரோல்ல 52 ரூபாயை வரியாக கட்டுகிற என் மக்கள் 30 நாள்ல கிட்டத்தட்ட 1600 ரூபாய் 1700 ரூபாய் வரி கட்டுறான். பெட்ரோல்ல மட்டும் வீட்டு வரி கட்டுறான், சாலை வரி கட்டுறான், மின்சாரத்திற்கு வரி கட்டுறான், குடிநீருக்கு வரி கட்டுறான், எல்லாவற்றிற்கும் வரி செலுத்துகிற என் மக்கள். வீட்டு வரி கட்டுறான், நில வரி கட்டுறான், எல்லாவற்றிற்கும் வரி கட்டுறான் என் மக்கள். ஆனால் இந்த வரியை வாங்கி கொண்டு இந்த அரசுக்கு ஆட்சி அதிகாரம் சரியாக நடத்த தெரியவில்லை என்றால் இந்த அரசுகள் மக்களுக்கு எதற்கு, ஏன் என்கின்ற கேள்வி வர வேண்டாமா மக்களுக்கு? சரி, தமிழ்நாடு தான் 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கிற அப்படின்னு பார்த்தா, இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 200 லட்சம் கோடியை கடனாக வாங்கி வைத்திருக்க இந்தியாவின் மேல. 2014 பாஜக ஆட்சிக்கு வரும்போது 54 லட்சம் கோடி கடன் இருந்தது இந்தியாவுக்கு. இந்த நரேந்திர மோடியினுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு 150 லட்சம் கோடி நரேந்திர மோடி கடன் வாங்கி இருக்கிறார். கிட்டத்தட்ட 200 லட்சம் கோடி தாண்டி போய்கிட்டு இருக்கிறது இந்தியாவினுடைய கடன். அது ஆண்டொன்றுக்கு பல லட்சம் கோடி வட்டியாக கட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாடு 10 லட்சம் கோடி ஏன் கடன் வாங்கிச்சு? இந்த 10 லட்சம் கோடியில என்னென்ன செஞ்சுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகபட்சமாக அவர்கள் கொடுத்தது இலவசம். இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு போடுவதற்கு, சம்பளம் போடுவதற்கு அவர்களிடம் பணம் இல்ல. அரசு திவாலாகி போய்விட்டது. 58 வயதிலே ஒருவர் ஓய்வு பெறுகிறார் என்றால் அவருக்கு 2 ஆண்டுகள் ஓய்வை கூட்டி கொடுக்கிறது. ஓய்வு பெறாதீங்க, 2 ஆண்டுகள் பணி செய்யுங்க, உங்களுக்கு பணி கொடுக்கிறோம் சொல்லுது. காரணம் என்றால் அவர்கள் ஓய்வு பெற்றால் அதற்கு கொடுப்பதற்கு காசு இல்லை, இவர்களிடம் பணம் இல்லை இந்த அரசிடம். அதனால் என்ன செய்து 2 ஆண்டுகள் பணி நீட்டிப்பு செய்கிறது. உங்களுக்கு தெரியும், நம்ம ஐயா தலைமை, நம்ம ஐயா இருந்தாங்க, தலைமை நிலை செயலாளர் இருந்தாங்க, சீஃப் செக்ரட்டரியா இருந்தாங்க, இறை என்பவர்கள். அவர்கள் சொல்வது போல ஒரு அரசு இலவசங்களை கொடுத்து ஒரு அரசை நடத்த முடியும் என்றால் அந்த அரசு சரியான அரசாக இருக்காது என்கிறார். காரணம் என்னன்னா, இலவசங்கள் என்பது மக்களுக்கு ஏன் கொடுக்கப்பட வேண்டும் என்ற கேள்வி இருக்கிறது. எதை வைத்து இலவசம் கொடுக்கிறது? கடன் வாங்கிய இலவசம் கொடுக்கிறது? கடன்கார பயணியே 10 லட்சம் கோடி கடனை வச்சிருக்கிற நீ எதுக்கு இலவசம் கொடுக்கிற? என்ன அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற சொத்துக்களை வித்து வந்து மக்களுக்கு தானம் செய்யறியா? இல்ல ஏதாவது ஸ்டாலினுடைய சொத்தில் இருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து இந்த மக்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறாரா? கிடையாது. மக்களின் வரி பணத்தை, மக்களினுடைய வரி சுமையை கூட்டி இவர்கள் நமக்கு தானம் கொடுக்கிறான், தர்மம் கொடுக்கிறேன்றான், ஓசி பஸ் கொடுக்கிறேன்றான். இங்க இருக்கிற எல்லோரும் வீட்டு வரி கட்டுறோம், மின்சார வரி கட்டுறோம். மின்சார வரி கட்டுகிற ஒவ்வொரு மக்களும் இன்றைக்கு 200 ரூபாய் கட்டி கொண்டவன் இன்றைக்கு 2000 ரூபாய் மின்சார வரி கட்டி கொண்டிருக்கிறான். காரணம் என்னவென்றால் இவர்கள் கூட்டி வைத்திருக்கிற வரி.
2000 ரூபாயில 1900 ரூபாய் நான் மின்சாரம் கட்டுறேன்னு சொன்னா இந்த அரசு ஒத்துக்கிறோமா? மின்சார ஊழியர் ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டார். 100 ரூபாய் குறைந்தால் கூட இவர்கள் விடமாட்டார். காலையில வந்து மின்சாரத்தை துண்டித்து விடுவார்கள். ஆனால் மின்சாரத்திற்கு சரியாக வரி கட்டுகிற என் மக்களின் மீது இவர்கள் விதித்து வச்சிருக்கிற வரி, மின்சார துறையில் மட்டும் 2 லட்சம் கோடி கடன். தமிழ்நாடு அரசு 2 லட்சம் கோடி கடன் மின்சார துறையில் மட்டும். போக்குவரத்து துறையில ஓட்டுகிற ஓட்டுநரும் நடத்துனரும் அவர்கள் ஓய்வு பெற்றால் கொடுப்பதற்கு வைத்திருந்த பணத்தை எடுத்து இந்த அரசு செலவு செய்து கொண்டிருக்கிறது. போக்குவரத்து துறையில் மட்டும் 50,000 கோடி கடன் இந்த அரசிற்கு. இதுல இலவச பேருந்து தருகிறேன் பெண்களுக்கு என்று வாயிலேயே இலவச பேருந்து கொடுத்துக் கொண்டு இருக்கிறது. இலவச பேருந்து கொடுக்கிற இந்த அரசு இலவச கல்வி கொடுக்குமா? இலவச மருத்துவம் கொடுக்குமா? இலவச குடிநீர் கொடுக்குமா? கொடுக்காது. இலவச கல்வியை கொடுப்பதற்கு இவர்களிடம் எந்த திட்டம் இருக்கிறது என்றால் திட்டம் இல்ல. நாம் தமிழர் அரசு இலவச கல்வியை நாங்கள் கொடுப்போம் என்று அறிவிக்கிறோம். இலவச கல்வி என்றால் நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப இருக்கிற அரசு பள்ளிகள் போல கிடையாது. ஆக சிறந்த கல்வியை இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம், எண்ணம், ஒரு பெரிய கனவு இருக்கிறது. உலகிலேயே ஆக சிறந்த கல்வி, சிறந்த கல்வியை கொடுப்பது பின்லாந்து. உலகிலேயே ஆக சிறந்த கல்வியை கொடுக்கிற பின்லாந்து தான் முதலிடத்தில் இருக்கிறது. 2ஆம் இடத்திலே தென்கொரியா இருக்கிறது. 3ஆம் இடத்திலே சிங்கப்பூர் இருக்கிறது. இந்த 3 நாடுகளை தாண்டி ஆக சிறந்த கல்வியை தமிழ்நாடு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு இருக்கிறது. உலகிலேயே ஆக சிறந்த கல்வியை கொடுக்கிற பின்லாந்தை தாண்டி தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாநிலம், குறிப்பாக இந்தியாவினுடைய கீழ்ப்பகுதியிலே தெற்கிலே உள்ள நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்கின்ற ஒரு அரசு நடத்துகிற அந்த அரசு பின்லாந்தை தாண்டிய ஒரு ஆக சிறந்த கல்வி கொடுக்கிறது உலகத்தில் என்று பேரை வாங்க வேண்டும் என்கின்ற பெரும் கனவு நாம் தமிழருக்கு இருக்கிறது. மருத்துவம் என்றால் சாதாரண மருத்துவம் அல்ல. முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் தமிழ்நாட்டில் கிடைக்கிறதோ, ஒரு இந்திய குடியரசுத் தலைவருக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அந்த மருத்துவம் ஏழை எளிய மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நாம் தமிழருக்கு இருக்கிறது. கல்வி என்றால் சாதா கல்வி இல்ல. இவர்கள் போல கூட்டிட்டு வந்து 12வது வரைக்கும் அரசு பள்ளி வச்சிருப்பான். அதற்கு பிறகு படிப்பதற்கு நான் பொறியியல் படிக்க வேண்டும் என்றால், மருத்துவம் படிக்க வேண்டும் என்றால், கலை கல்லூரி படிக்க வேண்டும் என்றால் நான் பணம் கட்டி தான் படிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அரசு கலை கல்லூரியும் பொறியியல் கல்லூரியும் மருத்துவமும் படிப்பதற்கு நான் பணம் செலவு செய்ய வேண்டும். ஆனால் நாம் தமிழர் அரசு அறிவிக்கிறது, நீ ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை நீ எத்தனை ஆண்டுகள் படித்தாலும் அத்தனையும் கல்வி இலவசமாக நாம் தமிழர் அரசு கொடுப்போம் என்று பேரறிவிப்பு செய்கிறது. தமிழ்நாட்டில் இதுவரை ஆட்சி செய்த திமுகவோ அதிமுகவோ எங்களால் கல்வியை இலவசமாக கொடுக்க முடியும் என்று சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது. ஏனென்றால் தனியார் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நடத்தி கொண்டிருப்பவர்களே திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் மந்திரிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று எல்லோரும் அவர்களுடைய பினாமிகள் அல்லது தங்களுடைய பெயர்களிலே நேரடியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திமுக அதிமுக அதில் எந்த வேறுபாடும் இல்லை. எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் தங்களுடைய பணங்களை முதலீடு செய்கிற இடமாக தனியார் பள்ளிகளையும் தனியார் கல்லூரிகளையும் நிறுவிக் கொண்டார்கள். உங்களுக்கு தெரியும், ஜெகத் ரட்சகன் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள். 900 கோடி ரூபாய் அரசு வருவாயை ஏமாத்தி விட்டார். வருமான வரித்துறை அபராதம் விதிச்சது. 900 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சது. எதுக்கு 900 கோடி அபராதம் விதிச்சதுன்னா, அவர் கட்டுக்கட்டாக வருமானத்தில் கணக்கில் இல்லாத பணத்தை சேர்த்து வைத்தார் என்பதற்காக வரி விதிச்சது, அபராதம் விதிச்சது. ஏன் 900 கோடி அபராதம் விதிச்சாரு அப்படின்னா, 900 கோடி ஏன் வருமானம் வரி விதிச்சாங்க அப்படின்னா, அவர் கல்வி நிலையங்களை நடத்தி கொண்டிருக்கிறார், மருத்துவ கல்லூரிகளை நடத்தி கொண்டிருக்கிறார், மருத்துவமனைகளை நடத்தி கொண்டிருக்கிறார், பல பொறியியல் கல்லூரிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே வருகிற வருமானத்தை அவர் கணக்கிலே காட்டவில்லை. அவருடைய கழிவறைகளே போய் காசு பணத்தை இந்த வருமான வரித்துறை எடுத்தது. 900 கோடி அவருக்கு அபராதம் விதித்தது. காரணம் என்னவென்றால், அவர் தனியார் முதலாளி. அவர் திமுகவினுடைய முன்னாள் மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர். அவர்கள் எப்படி கல்வியை இலவசமாக கொடுப்பேன் என்று எப்படி அறிவிக்க முடியும்?
பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அண்ணன் தம்பிதுரை. அவர் பேரிலே பல பொறியியல் கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது. இப்படி திமுக, அதிமுக கட்சிக்காரர்களின் பேரிலே கல்வி நிலையங்கள் இருப்பதால் அவர்களால் இலவசமாக கல்வியை கொடுப்பதற்காக திட்டங்கள் கொண்டு வந்தாலும் செயல்படுத்த விட மாட்டார்கள். ஏனென்றால் அந்த தனியார் முதலாளிகள் தான் இவர்கள் தேர்தலை சந்திப்பதற்கு பணம் கொடுக்கிறார்கள். அதே போல மருத்துவத்தை, மருத்துவ கல்லூரியையும் மருத்துவ மனைகளையும் தமிழ்நாட்டில் இருக்கிற மிகச்சிறந்த ஆகச்சிறந்த மருத்துவமனைகள் என்னென்ன இருக்கிறதோ அத்தனைகளிலும் அமைச்சர் பெருமக்களின் பங்கு இருக்கிறது, அமைச்சர் பெருமக்களின் முதலீடு இருக்கிறது. அப்புறம் எப்படி அவர்கள் மருத்துவத்தை இலவசமாக கொடுப்பதற்கு திட்டம் கொடுப்பார்கள்? கொடுக்க மாட்டார்கள். இன்றைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் என்று யாருக்காவது உடல்நிலை சரியில்லை என்றால் நேராக போய் அரசு மருத்துவமனையிலே படுப்பார்கள் என்றால் படுக்க மாட்டார்கள். செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அப்பல்ல மருத்துவமனையிலே போய் மருத்துவம் பார்க்கிறார். காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது, அரசினுடைய பணத்தை செலவு செய்து முதலமைச்சரை காப்பாற்றுவதற்கு துடிப்பார்கள். கருணாநிதி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அவருக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு காவிரி மருத்துவமனைக்கு அழைத்துக் கொண்டு போய் மருத்துவம் பார்க்கிறார்கள். ஆனால் ஏழை எளிய மக்கள் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் எங்கு போய் மருத்துவம் பார்ப்பார்கள் என்பதை என் மக்கள் புரிந்து கொள்ளுங்க. கல்வியும் மருத்துவமும் ஒரு மாநிலனுடைய அடிப்படை உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதற்குத்தான் நான் வரி கட்டுறேன், அதுக்குத்தான் நான் சாப்பாட்டுக்கு வரி கட்டுறேன், நான் போடுற உடைக்கு வரி கட்டுறேன், நான் நடக்கிற பாதைக்கு வரி கட்டுறேன், நான் வீட்டில் இருக்கிற வீட்டிற்கு வரி கட்டுறேன், நான் பயன்படுத்துகிற தண்ணீருக்கு வரி கட்டுறேன். ஒவ்வொன்றிற்கும் எதற்கு வரி கட்டுகிறேன் என்றால் இந்த அரசு எனக்கு சிறந்த கல்வியை கொடுக்கும், சிறந்த மருத்துவத்தை கொடுக்கும் என்பதற்காகத்தான் நான் வரி கட்டுறேன். உலக நாடுகள் எல்லாம், உலகில் வரியை வாங்கி வைத்திருக்கிற நாடுகள் எல்லாம் மக்களிடம் வரியை போட்டு மக்களிடம் வாங்குகிற வரியின் அடிப்படையிலே அவர்கள் மிக முக்கியமாக கொடுப்பது மருத்துவத்திற்கும் கல்விக்கும் தான் அதிக செலவு செய்கிறது. உலக நாடுகள் எல்லாம். சிங்கப்பூர் சின்ன நாடு, சென்னை அளவு கூட இருக்காது சிங்கப்பூர். அந்த சிங்கப்பூர் நாட்டில் உலகம் முழுவதும் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலையை கொடுக்கிறது. சிங்கப்பூரில் எந்த வளமும் கிடையாது, எந்த வளமும் கிடையாது, எந்த இயற்கை சூழலும் கிடையாது, மழை கிடையாது, மரம் கிடையாது, இயற்கை விவசாயம் கிடையாது, எதுவுமே அங்க கிடையாது. ஆனால் அந்த அரசு எல்லா இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கிறது. எப்படி கொடுக்கிறது? அதற்கு ஒரு கனவு இருந்தது. அங்க ஒரு புரட்சியாளன், லீ குவான் யூ என்கின்ற ஒரு புரட்சியாளன் வந்தான். ஆசியாவினுடைய விடுதலை கொடுக்கும் போது அந்த நாட்டை யாரும் சீண்ட கூட இல்லை. பன்றிகளின் தொழுவம் சிங்கப்பூர் என்று அறிவிக்கப்பட்டது. அன்றைக்கு அந்த நாட்டை திருத்துவதற்கு ஒருவன் கூட கிடையாது. அன்றைக்கு அந்த நாட்டில் பிறந்த லீ குவான் யூ என்கிற ஒரு புரட்சியாளன் அந்த நாட்டின் சர்வாதிகாரி போல இருந்து, அண்ணன் சொல்வது போல அன்பான சர்வாதிகாரத்தின் மூலமாக சிங்கப்பூரில் போகிற எல்லா மக்களும் அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களை அப்படியே கடைபிடிப்பார்கள். அதனால் அந்த நாடு மிகச் சரியான நிர்வாகத்தை கொடுக்கிறது, உலகில் இருக்கிற எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கிறது என்றால் அதற்கு காரணம் லீ குவான் யூ என்கிற ஒரு புரட்சியாளன் அந்த நாட்டிலே பிறந்தான். அவனுக்கு ஒரு கனவு இருந்தது, அந்த கனவை அவன் நிறைவேற்றினான். அந்த கனவின் மூலமாக எல்லோருக்கும் வாழ்வளித்தான். இன்றைக்கும் டெல்டா மாவட்டத்திலும் சரி, தென் மாவட்டத்திலும் சரி, ராமநாதபுரம் மாவட்டத்திலும் சரி பல பேர் சிங்கப்பூரிலே வேலை செய்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அதற்கு காரணம் லீ குவான் யூ என்கின்ற ஒரு புரட்சியாளன் அவன் கொண்டு வந்த திட்டங்கள் தான். அப்படி ஒரு புரட்சியாளன் தான் என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்பதை என் மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டினுடைய கனவு இப்படி இருக்க வேண்டும் என்று, நாடு இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு பெரும் கனவு அவனுக்கு இருக்கிறது. அந்த கனவை நிறைவேற்றுவதற்காகத்தான் உங்களிடம் நாங்கள் வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்து நாங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினராகி முதலமைச்சரா சீமான் வந்துட்டா இந்த திமுக அதிமுக காரங்க செய்யற மாதிரி அரசியல் இருக்காது. அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் மருத்துவம், அனைவருக்கும் தூய குடிநீரை கொடுப்பதற்கு கூட இந்த அரசுகளிடம் திட்டம் இல்லை. ஆண்டொன்றுக்கு தமிழ்நாட்டில் பெய்கின்ற மழையின் அளவு மட்டும் 800 டிஎம்சி மழை அளவு பெய்கிறது. தமிழ்நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகைக்கும் தண்ணீர் கொடுத்து, மொத்த விவசாய நிலங்களுக்கும் தண்ணீர் தேவைப்பட்டாலும் 400 டிஎம்சி இருந்தாலே மொத்த தண்ணீரையும் பயன்படுத்தி விட முடியும். ஆனால் 800 டிஎம்சி மழை பெய்கிறது தமிழ்நாட்டில் ஆண்டொன்றுக்கு. ஆனால் 800 டிஎம்சி தண்ணீரை இவர்கள் தேக்கி வைப்பதற்கான ஏரிகளையோ, குளங்களையோ, கண்மாய்களையோ, தாங்களையோ
மிகப்பெரிய ஆறுகளையோ இவர்கள் தேக்கி வைப்பதற்கான இடங்களை இவர்கள் உருவாக்கவில்லை. ஆறுகளில் இருந்து ஆத்து மணலை அள்ளுவது, கம்மாயில தூர்வாருகிறேன் என்ற பெயர்ல காசல்லி வாயில போட்டுக்கிறது, ஏரிய தூர்வாரன் காசல்லி வாயில போட்டுக்கிறது. இந்த வேலையை மட்டும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர ஏரியை நிரப்புவதற்கு, குளங்களை நிரப்புவதற்கு, கண்மாய்களை நிரப்புவதற்கு, தாங்களை நிரப்புவதற்கு, மழை நீரை சேமித்து வைப்பதற்கு இவர்களிடம் ஏதாவது திட்டம் இருக்கிறது என்றால் ஒரு திட்டமும் இல்லை. ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஆட்சியிலே நாம் தமிழர் அரசு 800 TMC தண்ணீரையும் நாங்கள் பயன்படுத்தியது போக மற்ற தண்ணீர் தான் கடலிலே கலப்பதற்கான அனைத்து திட்டங்களையும் செய்வோம் என்று நாம் தமிழர் அரசு அறிவிக்கிறது. சிங்கப்பூரால் செய்ய முடிந்ததை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானால் தமிழ்நாட்டில் செய்துவிட முடியாத? அங்கு பெய்கிற மழையின் அளவை பயன்படுத்தித்தான் அவர்கள் மறுசுழற்சி செய்துதான் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்கிறாங்க. இன்றைக்கும் சென்னை மழை பெய்தால் வெள்ளத்தில் மிதக்கிறது. 4000 கோடி ஒதுக்கிறோம், மாநகராட்சி ஒதுக்கியது 4000 கோடி பேக்கேஜ் ஒதுக்கியிருக்கோம், ஒரு போட்டு தண்ணி நிக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் கடந்த ஆண்டும் சென்னை மிதந்தது என்பதை என் மக்கள் பார்த்தீங்க. இன்றைக்கும் வேளச்சேரியிலே மழை வரப்போகிறது என்றால் மக்கள் தங்களுடைய வாகனத்தை எடுத்துட்டு போய் மேம்பாலத்து மேல நிறுத்துறதை நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் தண்ணியில மிதந்துடக்கூடாது காருன்னு பயப்படுறான். காரணம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும், அவர்களிடம் எந்த திட்டமும் இல்லை, எந்த திட்டமும் இல்லை என்பதை என் மக்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சாராயம் கொடுப்பதற்கு திட்டம் இருக்கிறது. கார்பரேட் நிறுவனங்கள் இங்கே கம்பெனிகளை தொடங்கி அவர்கள் பயன்படுத்துவதற்கு தண்ணீரை கொடுப்பதற்கு இந்த அரசிடம் திட்டம் இருக்கிறது. கார்பரேட் நிறுவனங்களுக்கு தடையில்லா மின்சாரம் கொடுப்பதற்கு இவர்களிடம் திட்டம் இருக்கிறது. ஆனால் மக்களின் பயன்பாட்டிற்கு இவைகளெல்லாம் கொடுப்பதற்கு இவர்களிடம் திட்டமில்லை என்றால் இவர்களுடைய நோக்கம் என்ன, இவர்களுடைய செயல் என்ன என்பதை என் மக்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவே என் மக்கள் இதையெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள். வெறும் என்ன கவர்ச்சியிலும் இலவசங்களிலும் போனஸிலும் மக்கள் வாக்கு செலுத்துவதை நிறுத்துங்கள். இந்த நாட்டை திருத்த வேண்டும், இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நாம் தமிழர் கட்சி களத்தில் இருக்கிறது. எனவே என் அன்புக்குரிய மக்கள், போற்றுதலுக்குரிய மக்கள், இந்த திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற எங்கள் ஐயா, போற்றுதலுக்குரிய மேன்மைக்குரிய ஐயா அம்பேத்ராஜன் அவர்களுக்கு வாக்கு பெட்டியிலே முதலிடத்திலே எங்களுடைய சின்னம் விவசாய சின்னம் இருக்கிறது. அந்த விவசாய சின்னத்திலே நீங்கள் நன்றி உணர்வோடு உங்களுடைய வாக்குகளை சின்ன விவசாய சின்னத்திலே செலுத்துங்கள். விவசாய சின்னத்திலே செலுத்தினால் தமிழ்நாடு தலை நிமிரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எங்கள் ஐயா அம்பேத்ராஜன் அவர்கள் சாதாரண ஆள் கிடையாது. தேசிய கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்பிலே, அதுவும் குறிப்பாக கன்சிராம் ஒரு பெரிய ஆகச்சிறந்த புரட்சியை வடநாட்டிலே நிறுவி காட்டிய கன்சிராம் அவர்களுக்கு உதவியாளராக இருந்திருக்கிறார் என்றால் கன்சிராமோடு விவாதித்துப்பார் அல்லவா? அவருடைய கனவு என்னவென்று அவருக்கு தெரியும் அல்லவா? எப்படி இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அல்லவா? அப்படி ஒரு ஆகச்சிறந்த ஒரு கல்வியாளரை, ஒரு ஆகச்சிறந்த அரசியல் ஆளுமையை இந்த திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் கொடுத்திருக்கிறார். 6 ஆண்டுகள் மாநிலங்களவையிலே பணி செய்திருக்கிறார். மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த எங்கள் ஐயா அம்பேத்ராஜன் அவர்கள் பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் என்ன, சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் என்ற மக்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதிகள் என்ன, அதை எப்படி மக்களுக்கு சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற அனைத்தும் தெரிந்தவர் எங்கள் ஐயா அம்பேத்ராஜன் அவர்கள். எனவே அவருக்கு உங்களுடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் இந்த திமுகவுக்கோ அதிமுகவோ அந்த 2 கூட்டணிக்கோ, குறிப்பா அந்த விசிகாவுக்கும் பாமகவுக்கும் போடுவதனால் எந்த மாற்றம் நடந்துவிடப் போவதில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க தலைவரே புலம்புறார், இன்றைக்கு நான் இந்த கூட்டணியில் இருக்கணுமா, நான் இந்த கூட்டணி மதிக்க மாட்டேதுன்னு அவரே எல்லா இடத்துலயும் புலம்புற இடத்துக்கு போயிட்டார். ஒரே ஒரு காரணம் தான், பாஜகவை எதிர்ப்பதற்காக நான் அவங்களோடு இருக்கிறேன்னு சொல்றார். அதே போல பாமக 2 துண்டாக உடைந்திருக்கிறது. ஐயா தலைமையில ஒரு அணியாகவும் சின்னையா தலைமையில ஒரு அணியாகவும். இந்த 2 கட்சிகளுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துவதை விட பெரும் கனவோடு பெரும் நம்பிக்கையோடு மக்களை நம்பி களத்திலே நிற்கிற எங்கள் ஐயா அம்பேத்ராஜன் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள். உங்களுக்காக மக்கள் பணி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதி மக்கள் கட்டாயம் அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.